அனைவருக்கும் வணக்கங்க. 7th 3rd டேர்ம் ஜியோகிராஃபியில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 3 லெசன் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெசன் அலகு 1 கண்டங்களை ஆராய்தல், வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஸ் பிரிக்கிறது. ஆன்சர் பேரிங் நீர்சந்தி. பேரிங் நீர்சந்தி வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கின்றது. செகண்ட் கொஸ்டின், டேஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கியூபா. கியூபா உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. தேர்ட் கொஸ்டின், டேஸ் வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் ஆகும். ஆன்சர் மிசிசிபி மற்றும் மிசோரி. மிசிசிபி மற்றும் மிசோரி வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் டேஸ். ஆன்சர் ஆண்டிஸ். ஆண்டிஸ் மலைத்தொடர் உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், பூமத்திரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் வடிநில படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது. ஆன்சர் அமேசான். அமேசான் பூமத்திரேகை பகுதியில் இருப்பதால் வடிநில படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வட அமெரிக்காவின் தாழ்வான பகுதியான டேஸ் கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் ஆழத்தில் உள்ளது. ஆன்சர் மரண பள்ளத்தாக்கு. மரண பள்ளத்தாக்கு வட அமெரிக்காவின் தாழ்வான பகுதியான கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் ஆழத்தில் உள்ளதுங்க. செகண்ட் கொஸ்டின், உலகின் தலைசிறந்த மீன்பிடி தளமாக டேஸ் விளங்குகிறது. ஆன்சர் கிராண்ட் பேங்க். கிராண்ட் பேங்க் உலகின் தலைசிறந்த மீன்பிடி தளமாகும். தேர்ட் கொஸ்டின், சிலி அர்ஜென்டினா எல்லையில் அமைந்துள்ள டேஸ் ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரம் ஆகும். ஆன்சர் அகான் காகுவா. அகான் காகுவா சிகரம் சிலி அர்ஜென்டினா எல்லையில் அமைந்துள்ள ஆண்டிஸ் மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், பூமத்திரேகை பகுதியில் இருக்கும் டேஸ் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் அமேசான் காடுகள். அமேசான் காடுகள் பூமத்திரேகை பகுதியில் இருக்கும் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின், டேஸ் உலகின் காப்பி பானை என்ற பெயரும் உண்டு. ஆன்சர் பிரேசிலிற்கு. உலகின் காப்பி பானை என்று அழைக்கப்படுவது பிரேசில். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மெக்கன்லி சிகரம் 6194 மீட்டர். செகண்ட் ஒன், கிராண்ட் கேன்யான் கொலரோடா ஆறு. தேர்ட் ஒன், எபோனி வெப்பமண்டல காடுகள். ஃபோர்த் ஒன், 4 மணி கடிகார மலை பூமத்திரேகை பகுதி. ஃபிஃப்த் ஒன், ரியா பறக்க இயலாத பறவை. ஆன்சர் 35214ங்க. அடுத்ததுங்க சிக்ஸ்த் ரோமன் லெட்டர், கீழ்கண்ட வாக்கியங்களில் பொருத்தமானதை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று ஏ, வட அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் பருத்தி நன்றாக வளர்கிறது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம் ஆர், மழையுடன் கூடிய வெப்பமான கோடைகாலம் மற்றும் வளமான மண் ஆகியவை பருத்தி விளைவதற்கான ஏற்ற சூழல்களாக உள்ளன. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க, கூற்றும் காரணமும் சரி. செகண்ட் கொஸ்டின், கூற்று தென் அமெரிக்காவில் உள்ள தொழிற்சாலைகள் வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளன. ஆன்சர் தவறுங்க. காரணம், தொழில்மயமாவதற்கான அடிப்படை வசதிகள் குறிப்பாக போக்குவரத்து வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளது. ஆமாங்க, ஆன்சர் சரி. 4 ஆப்ஷன் தவறாக கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி என்பதாங்க சரி. அடுத்ததுங்க 10th ரோமன் லெட்டர் செயல்பாடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சில முக்கிய நகரங்களும் சில தொழிற்சாலைகளும் அடைப்புக்குறிகளில் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், பிட்ஸ்பர்க் இரும்பு எஃகு. செகண்ட் ஒன், சிகாகோ காகிதம். ஒன், சிலி எண்ணெய் சுத்திகரிப்பு. ஃபோர்த் ஒன், உருகுவே பால் பொருட்கள். பிட்ஸ்பர்க்ல இரும்பு எஃகு தொழிற்சாலை இருக்குங்க. சிகாகோல காகித தொழிற்சாலை இருக்குங்க. சிலியில் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலை இருக்குங்க. உருகுவேல பால் பொருட்கள் தொழிற்சாலைகள் அதிகம் இருக்குங்க. அடுத்ததுங்க செகண்ட் கொஸ்டின், வினாக்களுக்கான விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள பெட்டிக்குள் எழுதவும். ஃபர்ஸ்ட் ஒன்னுங்க, தென் அமெரிக்காவின் உயரமான சிகரம். ஆன்சர் அகான் காகுவா. அகான் காகுவா தென் அமெரிக்காவின் உயரமான சிகரம் ஆகும். செகண்ட் ஒன், தென் அமெரிக்காவில் உள்ள இயங்கும் எரிமலை. ஆன்சர் காடோபாக்சி. காடோபாக்சி என்பது தென் அமெரிக்காவில் உள்ள இயங்கும் எரிமலை ஆகும். தேர்ட் ஒன், பரானா மற்றும் பருகுவே ஆறுகள் இணைந்து அழைக்கப்படுவது. ஆன்சர் ஆற்றுப்படுக்கை. ஆற்றுப்படுக்கை என்பது பரானா மற்றும் பருகுவே ஆறுகள் இணைந்து அழைக்கப்படுவது ஆகும். ஃபோர்த் ஒன், உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி. ஆன்சர் ஏஞ்சல். ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி ஆகும். ஃபிஃப்த் ஒன், உலகின் மிகப்பெரிய நதி. ஆன்சர் அமேசான். அமேசான் நதி உலகின் மிகப்பெரிய நதி ஆகும். அவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது செகண்ட் லெசன் அலகு 2 நில வரைபடத்தை கற்றறிதல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுகிறது டேஸ். ஆன்சர் கார்டோகிராஃப்ட்.
கார்ட்டோகிராஃப்ட் நிலவரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு ஆகும். செகண்ட் கொஸ்டின், வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4ம் டேஸ் திசைகள் ஆகும். ஆன்சர் முக்கியமான. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய 4ம் முக்கியமான திசைகள் ஆகும். தேர்ட் கொஸ்டின், கலாச்சார நிலவரைபடங்கள் என்பவை. ஆன்சர் மனிதனால் உருவாக்கப்பட்ட. மனிதனால் உருவாக்கப்பட்டது கலாச்சார நிலவரைபடங்கள் ஆகுங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவியியலாளர்களின் ஒரு முக்கியமாக கருவியாக டேஸ் அமைகிறது. ஆன்சர் நிலவரைபடம். நிலவரைபடம் புவியியலாளர்களின் ஒரு முக்கியமான கருவியாகும். செகண்ட் கொஸ்டின், முதன்மை திசைகளுக்கு இடையே உள்ள திசைகள் இடைநிலை டேஸ் எனப்படும். ஆன்சர் திசைகள். முதன்மை திசைகளுக்கு இடையே உள்ள திசைகள் இடைநிலை திசைகள் எனப்படும். தேர்ட் கொஸ்டின், நிலவரைபடத்தில் உள்ள டேஸ் வரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணங்கள் மற்றும் சின்னங்களை விளக்குகிறது. ஆன்சர் குறிப்பு. நிலவரைபடத்தில் உள்ள குறிப்பு வரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணங்கள் மற்றும் சின்னங்களை விளக்குகிறது. ஃபோர்த் கொஸ்டின், காடாஸ்ட்ரல் நிலவரைபடங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் கிராமம் அல்லது நகர்ப்புற நிலவரைபடம். காடாஸ்ட்ரல் நிலவரைபடங்கள் கிராமம் அல்லது நகர்ப்புற நிலவரைபடம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின், சிறிய அளவை நிலவரைபடங்கள் டேஸ் மற்றும் டேஸ் போன்ற அதிக பரப்பளவு இடங்களை காட்ட உதவுகின்றன. ஆன்சர் கண்டங்கள் மற்றும் நாடுகள். சிறிய அளவை நிலவரைபடங்கள் கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்ற அதிக பரப்பளவு இடங்களை காட்ட உதவுகின்றன. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொருந்தாதவற்றை வட்டமிட்டு காட்டுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வடகிழக்கு, அளவை, வடமேற்கு மற்றும் கிழக்கு. ஆன்சர் அளவை. பொருந்தாதது அளவைங்க. செகண்ட் கொஸ்டின், வெண்மை, பனி, உயர்நிலம் மற்றும் சமவெளி. ஆன்சர் சமவெளி. பொருந்தாதது சமவெளி. தேர்ட் கொஸ்டின், நில அமைப்பு நிலவரைபடம், மண் நிலவரைபடம், இயற்கை அமைப்பு நிலவரைபடம் மற்றும் நில வரைபட நூல். ஆன்சர் நில வரைபட நூல். பொருந்தாதது நில வரைபட நூல்ங்க. ஃபோர்த் கொஸ்டின், வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை, மழை வீழ்ச்சி மற்றும் வெப்பநிலை. ஆன்சர் காலநிலை. பொருந்தாதது காலநிலைங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மேல் வலது மூலை என் எழுத்து. செகண்ட் ஒன், குறிப்பு, வண்ணங்கள் மற்றும் சின்னங்கள். தேர்ட் ஒன், பெரிய அளவை நிலவரைபடம், மாவட்டம் அல்லது நகரம். ஃபோர்த் ஒன், இயற்கை அமைப்பு வரைபடம், இயற்கை நில அமைப்பு. ஃபிஃப்த் ஒன், மக்கள் தொகை வரைபடம், அடர்த்தி மற்றும் வளர்ச்சி. ஆன்சர் 5, 3, 4, 2, 1ங்க. அடுத்ததுங்க ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் பின்வரும் கூற்றுக்களை ஆய்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன், நில வரைபட நூல் என்பது பல வகைப்பட்ட நில வரைபடங்கள் கட்டமைக்கப்பட்ட தொகுதி ஆகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் ஒன், நில வரைபட நூலின் வரைபடங்கள் சிறிய அளவில் வரையப்படுகின்றன. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. தேர்ட் ஒன், முக்கியமற்ற விவரங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனுங்க. 1, 2 மற்றும் 3 சரி. அடுத்ததுங்க செகண்ட் கொஸ்டின், கூற்று 1, உலக உருண்டை என்பது புவியின் முப்பரிமாண மாதிரி. ஆமாங்க, ஆன்சர் சரி. கூற்று 2, இதனை இது கையாள்வதற்கும் எடுத்து செல்வதற்கும் எளிது. சுருட்டியோ அல்லது மடித்தோ கையில் எடுத்து செல்வதற்கும் எளிது. ஆன்சர் தவறுங்க. அப்படிலாம் எடுத்து செல்ல முடியாதுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்ததுங்க சிக்ஸ்த் ரோமன் லெட்டர், பின் வருவனவற்றிற்கு பெயரிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தட்டையான பரப்பில் பூமியை குறிப்பது. ஆன்சர் நில வரைபடம். நில வரைபடம் என்பது தட்டையான பரப்பில் பூமியை குறிப்பது ஆகும். செகண்ட் கொஸ்டின், நில வரைபடத்தில் உள்ள தூரத்திற்கும் நிலத்தில் உள்ள தூரத்திற்கும் உள்ள விகிதம். ஆன்சர் அளவை. அளவை என்பது நில வரைபடத்தில் உள்ள தூரத்திற்கும் நிலத்தில் உள்ள தூரத்திற்கும் உள்ள விகிதம் ஆகும். தேர்ட் கொஸ்டின், தரைவழி மற்றும் சாலை வழி போக்குவரத்தை காட்ட உதவும் குறியீடு. ஆன்சர் போக்குவரத்து நில வரைபடம். போக்குவரத்து நில வரைபடம் என்பது தரைவழி மற்றும் சாலை வழி போக்குவரத்தினை காட்ட உதவும் குறியீடு ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், வேறுபட்ட நில வரைபடங்களை உள்ளடக்கிய புத்தகம். ஆன்சர் நில வரைபட நூல். நில வரைபட நூல் என்பது வேறுபட்ட நில வரைபடங்களை உள்ளடக்கிய புத்தகம் ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், நிர்வாக பிரிவுகளை காட்டும் நில வரைபடம். ஆன்சர் அரசியல் நில வரைபடம். அரசியல் நில வரைபடம் என்பது நிர்வாக பிரிவுகளை காட்டும் நில வரைபடம் ஆகும். அவ்வளவுதாங்க செகண்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது தேர்ட் லெசன், அலகு 3, இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருள் சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி டேஸ். ஆன்சர் பேரிடர்.
பேரிடர் என்பது பொருள் சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி ஆகும். செகண்ட் கொஸ்டின், பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள். ஆன்சர் மட்டுப்படுத்தல். மட்டுப்படுத்தல் என்பது பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள் ஆகும். தேர்ட் கொஸ்டின், ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் புவி அதிர்ச்சி. புவி அதிர்ச்சி என்பது ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வெள்ளம். வெள்ளம் என்பது கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், டேஸ் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம். ஆன்சர் ஓட்டுநர் உரிமம். ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம். அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு டேஸ். ஆன்சர் இடர். இடர் என்பது மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஆகும். செகண்ட் கொஸ்டின், பேரிடரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் மேலாண்மை என்பது பேரிடரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஆகும். தேர்ட் கொஸ்டின், மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்ச்சி டேஸ் எனப்படும். ஆன்சர் சுனாமி. சுனாமி என்பது மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்ச்சி ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண். ஆன்சர் 101. 101 தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண்ணுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கக்கூடிய பேரிடரின் போது மனித வாழ்க்கை மற்றும் உடைமைகளை பாதுகாப்பது பேரிடர் மேலாண்மை எனப்படுகிறது. பாதுகாப்பு என்பது இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கக்கூடிய பேரிடரின் போது மனித வாழ்க்கை மற்றும் உடைமைகளை பேரிடர் மேலாண்மை எனப்படுங்க. அடுத்தது தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், புவி அதிர்ச்சி பிளவு. செகண்ட் ஒன், சூறாவளி புயலின் கண். தேர்ட் ஒன், சுனாமி ராட்சத அலைகள். ஃபோர்த் ஒன், தொழிற்சாலை விபத்து கவனமின்மை. ஃபிஃப்த் ஒன், வறட்சி சமமற்ற மழை. ஆன்சர் 31524ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர். பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று. நவீன உலகத்தில் அனுதினமும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், மாசடைதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவின் காரணமாக இயற்கை இடை மற்றும் பேரிடரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்று காரணத்தை விளக்கவில்லை என்பதுதாங்க சரி. செகண்ட் கொஸ்டின், கூற்று. திடீர் நுகர்வு அல்லது பூமியின் மேலோட்டில் ஏற்படும் நடுக்கம் புவி அதிர்ச்சி ஆகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், டெக்டானிக் தட்டுக்களின் நகர்வு, ஜன நெருக்கடி, பிளவு போன்றவை புவி அதிர்ச்சிக்கு வித்திடுகின்றன. ஆமாங்க, ஆன்சர் சரி. அப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்று காரணத்தை விளக்கவில்லை என்பதாங்க சரி. அவ்வளவுதாங்க ஜாகிரபி 3 லெசனுக்கு உண்டான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.